ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய்க்கும் ஒரு குடும்பத்தினுடைய மனநிலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு. எப்படிடா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேகம் இருக்குல்ல, கோபம், ஆக்ரோஷம், மன எழுச்சி, இதெல்லாம் அபரிவிதமாக வெடித்து சிந்துரும்ல. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு செய்தி கூட மிகப்பெரிய பூகம்பத்தை வெடிக்கும் வீட்டில். அந்த வெடிப்பு அந்த குடும்பத்தினுடைய ஒரு 5 நாளுடைய மன செயல்பாட்டையே முடக்கி போட்டுரும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னடான்னா, சக மனிதன், சக கணவன் தன்னோட பேசணும், மனம் விட்டு பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய வேலைகளை அந்த மாதிரி நேரத்தில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளவோ துயரங்களை அந்த நேரத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு ஆற்றுமை தேடி அவங்க ஓடுறாங்க. அந்த நேரத்தில் புரிந்தவர்கள், அந்த ஆணா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக இருந்தாவே போதும். அந்த குடும்பம் மகிழ்ச்சியானதா அவங்களே மாத்திடுவாங்க.